பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்கள் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ஹெச் ராஜா. இப்போ தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு ராம் மோகன் ராவ் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது மத்திய அரசு மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. அதாவது யாருடைய அனுமதியின் பேர்ல இது நடத்தினாங்க, இது மத்திய அரசு மாநில அரசை நசுக்கும் ஒரு நடவடிக்கை, தமிழக மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் முன் வச்சாங்க. இது குறித்து உங்களுடைய முதல் கட்ட பார்வை திரு ஹெச் ராஜா. ஆற்றோடு அடித்து செல்லப்படுகின்ற நரி உலகம் அழிகிறது என்று சொல்லுவதை போல் இது இருக்கிறது. இங்கே தமிழக மக்களின் பாதுகாப்பு பற்றி எங்கே கேள்வி வந்தது? ஒரு சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர் ஒரு மூன்றாந்தர அரசியல்வாதி மாதிரியாக சட்டத்தின் ஞானமே இல்லாமல் பேசியிருப்பது வருந்தத்தக்கது. ஏனென்று சொன்னால் சர்ச்சுக்கு இவர் பேர்ல சர்ச் வாரண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, வருமான வரித்துறையில டெஃபினட் இன்ஃபர்மேஷன், கருப்பு பணம் இருக்கிறதுக்கோ அல்லது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து பதுக்கி இருப்பது பற்றியோ தகவல் இருக்குமானால் அவங்க நிச்சயமா சோதனையிடலாம். இப்பொழுது இந்த கேள்விகள் எல்லாம் எப்பொழுது முடிவுக்கு வரும்? இவர் ஜெயிலுக்கு அனுப்பப்படுறது இது முடிவுக்கு வரும், அப்பயாவது ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு மூலதனங்கள் இருக்குன்னு தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. இவர் வீட்டுல, இவர் மகன் விவேக் வீட்டுல, இவரோட சித்தூர்ல இவர் சம்பந்தி வீட்டுல, விவேக்கோட ஃப்ரெண்டு அமலநாதன் வீட்டுல என்று எல்லா இடங்களிலும் சர்ச்சை நடந்திருக்கு. விளையாட்டா ஒன்றும் நடக்கல. இந்த என்ன ஆதாரம் இல்லாம ஒரு சீஃப் செக்ரட்டரி வீட்டுக்கோ ஆபீஸுக்கோ வருமான வரித்துறை போகும்? இது என்ன பச்சை குழந்தை பேசுறது மாதிரியா இருக்கு? இட் இஸ் அன்பிகமிங் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி. அதனால இரண்டாவது நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு இதுல ஏதாவது ஆட்சேபம் இருக்குமானால் தக்க போரம், கோர்ட்டு, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், பத்திரிகையாளரை கூப்பிட்டு நான் எஸ்ஆர்பிக்கு நன்றி சொல்றேன், தீரனுக்கு நன்றி சொல்றேன், மம்தாக்கு நன்றி சொல்றேங்கிறது இவருக்கு ஒரு மூன்றாந்தர அரசியல்வாதி ரேஞ்சுக்கு இறங்கி இருக்கிறது. இவ்வளவு நாளா இவ்வளவு மோசமானவர் இங்க சீஃப் செக்ரட்டரியா இருந்துட்டாருங்கிறது தமிழ்நாட்டோட துரதிருஷ்டம். ரெண்டாவது, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இப்பொழுது உயிரோடு இருந்திருப்பாரே ஆனால் சாக் பண்ணிவிட்டு அடுத்த சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு துணிச்சலாக நேர்மையாக நடவடிக்கை எடுத்திருப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இவர் லெட் ஹிம் நாட் டேக் அம்ரேஜ் அண்டர் மிஸ் ஜெயலலிதாஸ் நேம். அதனால நிச்சயமா ஜெயலலிதா இவ்வளவு ஊழலை அனுமதிச்சிருப்பாருன்னு இவர் பேசுறது இட் இஸ் அண்டர்மைனிங்கர். அதனால பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அரசாங்கத்துக்கோ பிஜேபிக்கோ இதில் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. வருமான வரித்துறை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமானால் நிதி அமைச்சரை கூட அவர்கள் அனுமதி கேட்காமல் அவர்களால் ரைடு பண்ண முடியும், அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி சிபிஐ தன்னாட்சி உரிமை பெற்ற ஒரு அமைப்பு. அதனால அவர்கள் சேகர் ரெட்டியினுடைய கணக்குல டைரியில இவருடைய பேர் இருந்துதான் இறங்கி இருக்காது. இதுக்கப்புறம் புதுக்கோட்டையில, திண்டுக்கல்ல வரிசையா ரைடுகள் நடந்திருக்கு. அதனால இவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இஸ் கிரையிங் வுல்ஃப். நிச்சயமா அது எடுபடாதுங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. திரு ஹெச் ராஜா, திரு ராமமோகன ராவ் மற்றொரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாங்க. சர்ச் வாரண்ட்ல என்னுடைய பேர் இல்லை, ஆனா வீட்டுல சோதனை நடத்துறாங்க. சோதனையில அவங்க எதுவுமே கைப்பற்றவில்லை. 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் என்னுடைய மகளின் பழைய நகைகள் மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தன்னுடைய வீட்டுல எதுவுமே கிடைக்காத நிலையில தலைமைச் செயலகத்துல சோதனை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அங்க முதலமைச்சருடைய உத்தரவுகள் இருக்கும், ரகசிய கோப்புகள் எல்லாமே இருக்கும். அங்கே சோதனை நடத்துவதற்கான அவசியம் ஏன் ஏற்பட்டது? மாநில அரசோட பல்வேறு தகவல்களை மத்திய அரசு தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. இது குறித்து உங்களுடைய பார்வை? அதாவது இதெல்லாம் அவர் சொல்ற கூற்று தானே. என்னைக்காவது கோர்ட்ல குற்றஞ்சாட்டப்பட்டவர் தண்டனை வழங்குற வரைக்கும் கூட தன்னுடைய குற்றத்தை ஏற்றிருக்கிறார் என்று எங்காவது எந்த வழக்கிலாவது பார்த்திருக்கோமா என்ன? அதனால அவருடைய வழக்கு ஒரு குற்றம் சாட்டப்பட்ட பகிரங்கமாக இன்னைக்கு உலகறிய ஒரு சீஃப் செக்ரட்டரிங்கிற பேருக்கே களங்கம் கொண்டு வந்த ஒரு நபருடைய பேச்சுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதா என்ன? திரு ஹெச் ராஜா, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி.